வணக்கம். நான் ஏஆர் சுமன். நேற்றைய தினம் ஒரு காமராஜர் வச்சு ஒரு பாட்டு பாடி போட்டிருந்தேன். அந்த பாட்டு பாடும்போதே முன்கூட்டியே சொல்லிட்டேன், இது என்னோட பாட்டு, நான் எழுதின பாட்டு இல்லை. ரீல்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு வந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், கேட்க நல்லா இருந்துச்சு, பாடணும்னு தோணுச்சு, பாடினேன்னு. ஆனால் அதேமாரி ஒரு ஆள் அந்த வீடியோகளை கமெண்ட் பண்ணியிருந்தார், சொந்தமாக பாட்டு எழுதி பாட வக்கில்லாதவன் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னே எவ்வளோ சொந்தமாக பாட்டு எழுதி பாடியிருக்கேன், அதை ஒரு பார்க்கல நினைக்கிறேன். ஆனாலும் காமராஜர் வச்சு பாடினதில்லை, அப்துல் கலாம் வச்சும் பாடியிருக்கேன். காமராஜர் வச்சு பாடினதில்லை. சரி, இதை பார்த்து அந்த கமெண்ட்டை பார்த்து நம்மளும் காமராஜர் வச்சு பாட்டு எழுதுன்னு ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா காமராஜர் வச்சு பாட்டு எழுதுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. காமராஜரை மாதிரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். காமராஜர் மாதிரி யாரும் வாழ முடியாது இனிமேல். ஆனால் காமராஜர் வச்சு பாட்டு எழுது அவ்வளோ ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு. எதுவுமே இப்போ செய்யாத ஒரு ஆளை வச்சு பாட்டு எழுதுனா கஷ்டம். வரலாறே படைச்சிட்டு போயிருக்காரு. அவரை வச்சு பாட்டு எழுதுறது அவ்வளோ கஷ்டமாக ஈஸியாக எழுதிடலாம். அப்படி அவரை அந்த கமாண்டை பார்த்து எனக்கு ஒரு சவால் மாதிரி இருந்து, நான் பஸ்ஸில் போயிட்டு அந்த கமாண்டை பார்த்தேன். அப்போ கையில் என்கிட்ட நோட்டு புக்கு எதுவுமே இல்லை, ஒரு டைரி எதுவுமே இல்லை. அப்புறம் பஸ்ஸிலேருந்து இறங்கி இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் எழுதியிருக்கேன். இது ஒரு மிஷின் வாங்கின கேட்லாக், தெரியுதா? ஒரு கட்டிங் மிஷின் வாங்கின கேட்லாக். இந்த மிஷினை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னால இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் இருக்கும். இதை பார்த்து இதுக்கு லாஸ்ட் பேஜில் 2 காலியாக இருந்துச்சு. அதில் தான் பாட்டு எழுதினேன். எழுதி பாடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட ஏஆர் சுமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 வேட்டியும் 2 கதர் சட்டையும் சொந்தமுள்ள காமராசர் ஐயா. இவர் கள்ளு கடைய திறக்கல, கல்வி கண்ணை திறந்தவர், நல்லதையே செய்யும் தங்கராசா. கருப்பு தோலு வெளியே, வெள்ளை மனசு உள்ளே, கள்ளம் கபடமில்லா தங்க மனசுக்காரரு. கடைசி வரைக்கும் தானே சொந்த வீடும் இல்லா தமிழகத்தை ஆண்ட ஒரு முதலமைச்சரு. 2 வேட்டியும் 2 கதர் சட்டையும் சொந்தமுள்ள காமராசர் ஐயா. சத்துணவு திட்டம் தந்த சாமிதான் இவரு, கல்வி கண்ணை திறந்து வைத்த கடவுள்தான். சீருடையை நமக்கு தந்த சிங்கம்தான் இவரு, பூமியில பிறந்த கருப்பு தங்கம்தான். சிட்டுக்குருவிக்கு கூட தங்க இடமும் கொடுத்தவர், சீரழிந்து போன அந்த கல்வியை வளர்த்தவர். சொத்து சுகம் சேர்த்திடாத உண்மையான உத்தமர், ஊருலகம் போற்றுகின்ற ஏழைகளின் நாயகர். சொந்த வாழ்வை மறந்து சேவை செய்த ராசா, பசியுமின்றி படிக்க சோறு தந்த ரோசா. 2 வேட்டியும் 2 கதர் சட்டையும் சொந்தமுள்ள காமராஜர் ஐயா. இவர் கள்ளு கடைய திறக்கல்ல, கல்வி கண்ணை திறந்தவர், நல்லதையே செய்யும் தங்கராசா.